இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பாடப்பகுதி பார்க்க போறோம் அப்படின்னா, இரண்டாவது நிலையில் இருக்கக்கூடிய நம்ம சைவமும் தமிழும். இப்ப பக்தி இலக்கியம்னு எடுத்துட்டீங்கன்னா அறுவகை சமயங்கள் சொல்றாங்க. காணாபத்தியம், கௌமாரம், சைவம், அதுல சாக்தம் என்று சொல்லக்கூடிய 6 வகை சமயங்களை ஆறுமுக நாவலர் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். அதில் நமக்கு இன்னைக்கு பாடப்பகுதியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கியம். பக்தி இலக்கியம் முதல்ல எப்படி உருவாச்சு அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் ஆதி மனிதன் இயற்கையை கடவுளாக வணங்கி வந்தான். எதற்காக கடவுளாக வணங்கி வந்தான் அப்படின்னா, மிருகங்களிடம் தன்னை காத்துக்கொள்வதற்காகவும் இந்த இயற்கையை முதலாக கடவுளாக வணங்கி வந்தார். அதுக்கடுத்தது உருவ வழிபாடு, அருவுருவ வழிபாடு என்றெல்லாம் வந்துள்ளது. அந்த வகையிலே இன்று நமக்கு பாடப்பகுதியாய் அமைந்திருக்கக்கூடியது அந்த அறுவகை சமயத்திலே சைவமும் தமிழும் என்று சொல்லக்கூடியது. சைவமும் தமிழும் என்பது, சைவம் என்பது சைவத்திலே நிறைய வகைகள், வீர சைவம், காஷ்மீர சைவம் என்று சொல்லக்கூடிய பல வகையான சமயங்கள் சைவத்திலே உள்ளது. வடநாடு அப்படின்னா அங்க ஒரு மாதிரி இருக்கும், இங்க ஒரு மாதிரி இருக்கும். அந்த சைவத்திலே நமக்கு தமிழோடு கலந்த சிறப்பான ஒரு நிலையை இங்கே காணப்படுகிறது. இப்போ சைவம் பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் நமக்கு முதன்மையானவர்களாக இருக்கிறார். இந்த 63 நாயன்மார்களில் மூவர் முதலிகள் என்று சொல்லக்கூடியவர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் என்று சொல்லக்கூடிய 3 பேர். இதெல்லாம மாணிக்கவாசகனும் இருக்கிறார். இந்த மாதிரி 63 நாயன்மார்கள் தாங்கள் செய்யக்கூடிய தொழிலின் காரணமாக எப்படி இறைவனுடைய திருவடியை அடைந்தார்கள் என்பது 63 நாயன்மார்களின் வரலாறு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்வாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, இறைவனுக்கு செய்யக்கூடிய பணிகளில் பூமாலை ஒருத்தர் கொடுப்பார், பாமாலை ஒருத்தர் கொடுப்பார், உழவார பணி ஒருத்தர் செய்வார், மடப்பணியில் அமுது ஒருத்தர் செய்வார். இந்த மாதிரி ஒவ்வொரு நிலைப்பாட்டையும் இறைவனுக்கு தகுந்த வேலைகளை செய்து கொண்டு இறைவனுடைய திருவடியை அடைகின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். இங்கே சைவம் என்று சொல்லக்கூடிய வகையிலே மூவர் முதலிகளாகிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரன், மாணிக்கவாசகன் அவர்களுடைய பாடல்கள் பெரும்பாலும் எடுத்துரைக்கப்படுகிறது. இங்கே மூவர் முதலிகள் என்று சொல்லக்கூடியவர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரன். முதல்ல இந்த மூவர் முதலிகளை பற்றி பார்க்கலாம். திருஞான சம்பந்தர் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தர் என்ற சிறப்பு பெயருக்கு பொருந்தக்கூடியவர். இவருடைய திருப்பணியில் திருத்தலங்கள் தோறும் சென்று தெய்வீக தமிழ் சமயத்தை, அதாவது வீரசைவ சமயத்தை பரப்புவதுதான். உலக உயிர்கள் அனைத்தும் ஒன்று, உலக உயிர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்பதை இங்கே விளக்குகிறார். அத்தகைய வகையிலே திருஞான சம்பந்தர் நாளும் இன்னிசை பரப்புவராக தம் பாடல்கள் மூலம் நல்ல பாடல்களை, தேவார பாடல்களை இங்கே விளக்கியிருக்கிறார். அதுக்கடுத்து திருநாவுக்கரசர். சரியா, திருநாவுக்கரசர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு குழந்தை மாதிரி தான். சரிங்களா, அவருக்கு நிறைய வயசாகுது. சுந்தரரால் அப்பர் பெருமான் என்று போற்றக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு இறைவனுடைய அருட்பாடல்களை பாடக்கூடியதில் வல்லவர். கையிலே உளவாரப்படி எப்போதும் செய்து கொண்டிருக்கக்கூடிய கோயில்களை தூய்மைப்படுத்துவது, அது சார்ந்த தெய்வீகமான தொழிலை செய்வது என்பது வகையிலே சென்ற திருத்தலங்கள் தோறும் தன்னுடைய தூய்மை பணியின் காரணமாக நல்ல இறைநிலையை எடுத்துக்கொண்டவர். தன்னகத்தே வரக்கூடிய தொண்டர்களிடத்தே மிகவும் சிறப்பான ஒரு நிலையை வைத்து போற்றக்கூடியவர் இந்த திருநாவுக்கரசர். அத்தகைய திருநாவுக்கரசர் திருவாய்மலத்தில் மீது நம் தேவாரம் என்ற சொல்லுக்கு தே ஆரம், வாரம் என்பது இறைவனுக்கு சூட்டக்கூடிய பாமாலையில், தேவாரம் என்று சேர்த்து சொல்லும்போது இறைவனுக்கு சூட்டக்கூடிய பாமாலையில். அடுத்ததாக சுந்தரர். இவர்கள் இருவரும் இறைவனை இறைவனாக வணங்கினார்கள். ஆனால் சுந்தரமூர்த்தி நாயன்மார் அவர்கள் மிகவும் சிறப்பான ஒரு நாயன்மார். என்னென்று சொன்னால், இவர்கள் 2 பேருக்கு இல்லாத ஒரு சிறப்பு அவர் என்ன அப்படின்னா, இறைவனை தோழமையாக சென்று வழிபடக்கூடிய ஒரு பேராற்றல் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர்களுக்கு இருந்தது. இங்கே அவிநாசி தலத்திலே ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. அத்தகைய நிகழ்விலே பங்கு கொண்டு தன் அற்புத செயல்களை செய்திருக்கிறார். அதுபோதும் திருத்தலங்கள் தோறும் சென்று தன்னுடைய
இறை அருட்பாடல்களினால் பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார். இறைவனே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக நாச்சியார் தூது போகிறார் என்றால் இந்த திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு, சுந்தரர் என்று சொல்லக்கூடிய மூவராக சொல்லக்கூடிய மூன்றாவது நபர் மிகவும் சிறப்பான ஒருவர். இறைவனை உரிமையோடு நான் நீ என்று இங்கே பாடல்களிலே விளக்குவார். அத்தகைய சிறப்புக்குரியவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. அடுத்ததாக இங்கே நான்காவதாக அமையப்பெற்றவர் மாணிக்கவாசகர். மிகப்பெரிய ஒரு கணக்கர் பணியிலே இருக்கு. அத்தகைய பணியை துறந்து குதிரைகள் வாங்க அரசன் பொன் கொடுத்து அனுப்பும் போது ஒரு நல்ல ஊரிலே சென்று சிவன் கோயில் அமைத்து, குடில் அமைத்து, சிவன் கோயில் அமைத்து அந்த கோயிலே வழிபாடு நடத்தக்கூடியிருக்கிறது. அத்தகைய வகையிலே குதிரை வாங்க அனுப்பும் போது, குதிரை வாங்கி சொல்லும் போது, கோயிலே வந்து அமர்ந்திருக்கிறாயா, கோயிலுக்கெல்லாம் பணத்தை செலவிட்டாயே என்று சொல்லி இறைவன் சிறைப்படுத்துவார். அப்படி சிறைப்படுத்தும் போது அந்த மன்னன் வேண்டி இருக்கிறார் இந்த குதிரைகள் எல்லாம் கொண்டு வர சொல்லி. அப்போது குதிரைகள் எல்லாம் அங்கே பட்டியலை அடைக்கப்படும். அவர் வாங்கி வந்த குதிரைகளால் கொடுக்கப்பட்டவை. முன்னாடி அவர் விடுவிட்டவுடன் சில நாட்களுக்கு பிறகு அந்த குதிரைகள் எல்லாம் நரியலாக உடைந்து செல்லக்கூடிய நிலையை பார்க்கணும். அத்தகைய வகையில் மாணிக்கவாசகர் சிறப்பான இறை நிலையை கொண்டிருக்கக்கூடியவர். அவர்கள் அருளச் செய்தது நிறைய திருவாசகம் என்று சொல்லக்கூடிய, திருவாசகம் என்ற சொல்லுக்கு திருவாசகம் என்னும் சொல்லுக்கு முருகாதான், ஒரு வாசகத்துக்கு முருகாதான் என்பது பெரியவர்களுடைய வாழ்க்கை. மேலை நாட்டு அறிஞர் ஜி.யு. போப் என்பவர் தமிழ் கல்வி பயில்வதற்காக, தமிழ் பற்றிய ஆராய்ச்சி செய்வதற்காக ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலிருந்து இந்த தமிழகத்துக்கு, இந்தியாவுக்கு வருகிறார். அப்படி வரும்போது, கப்பல் பயணமாக வரும்போது இங்கே தமிழை வந்து நன்கு கற்று உணர்ந்து திருவாசகத்தை படிக்கும் போது ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்க செய்ததாக இருக்கக்கூடியது இந்த திருவாசகம் என்று திருவாசகத்தினை சிறப்பாக எடுத்துரைத்திருக்கிறார். அது போதும், அது மட்டுமன்றி இன்னும் நிறைய பெரியோர்கள் திருவாசகம் பற்றி சிறப்பான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். பெரும்பாலும் திருவாசகத்திலே குயில்பத்து, அடைக்கலப்பத்து, திருப்பள்ளி எழுச்சி, திருவம்பாவை என்று சொல்லக்கூடிய பாடல்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. இந்த மார்கழி மாதத்திலே பெண்கள் தனக்கு நல்ல கணவன் கிட்ட வேண்டும் என்பதற்காக இங்கே சிவபெருமானை வேண்டி 20 பாடல்களை விளக்குகின்றனர். அதிலே மிகவும் சிறப்புடைய பாடல், ஒரு தோழி கேள்வி கேட்பதாகவும், துயிலிலே இருந்து, உறக்கத்திலே இருந்து இன்னொரு தோழி அந்த கேள்விக்குரிய பதிலை சொல்வனமாகும். இங்கே சிறப்பான ஒரு முறையை ஆசிரியர் எடுத்துரைத்திருக்கின்ற பாங்கு வேறு எத்தகைய நூலிலும் கிடைக்கப்பெறாத, காண கிடைக்கப்பெறாத ஒரு நல்ல ஒரு நூல்